அத்தை, வா ஆனந்த். அத்தை உடம்பு மிக மோசமாக இருப்பதாக லக்ஷ்மி சொன்னாள். அதான் பார்த்து போகலான்னு வந்தேன். இப்போ எப்படி இருக்கு? அன்னைக்கு லக்ஷ்மி வந்திருந்த போது ரொம்ப மோசமாக இருந்தது. ஞாபகமே இல்லை. லக்ஷ்மியை பார்த்து திரு திருன்னு விழித்தாள். லக்ஷ்மி என்னிடம், அண்ணா, புத்தியே மழுங்கிட்டதே, இனிமே நாள் கணக்கு தான் என்றாள். ஆனால் ஒரு வாரம் கழித்து, இப்போ தேவலை, முகம் கூட இப்போது தெளிவாக இருக்கிறது. வந்தது யார் என்று உடனே புரிந்து கொள்கிறாள். வாயே, உள்ளே போய் அத்தையை பார்க்கலாம். உள்ளே போனார்கள். அத்தை கண்களை இறுக்கிக் கொண்டு யார் என்றாள். நான் தான் அனந்த், உங்க அண்ணன் புல அனந்த். ஓ, அனந்துவா? வாப்பா, சௌக்கியமா இருக்கிறியா? தஞ்சாவூர்லேருந்து தானே வர? குழந்தைகள் சௌக்கியமா? உன் சம்சாரம் திடமா இருக்காளா? எல்லோரும் திடமாக தான் இருக்கிறார்கள். முதல்ல உன் உடம்பு எப்படி இருக்கு அதை சொல்லு. நம்ம குடும்பத்திலேயே நீ தான் பெரியவள். இந்தா, இந்த பழங்களை வாங்கிக்கோ. பெரியவ தான், வயசு 77 ஆயிற்று. உங்கள் அம்மா என்னை விட 4 வயசு சின்னவ. போன வருஷமே போய் சேர்ந்துட்டா. என் தங்க என்னை விட 10 வயசு சின்னவ. அவளும் போயிட்டா. எனக்கு தான் இன்னும் போகிற வழியே தெரியலை. இதெல்லாம் பம்பாய், டில்லிக்கு போவது போல் மூட்டை கட்டிக்கொண்டு போகிற பயணம் இல்லாத. நாம் அசதி மறதியாக இருக்கும்போது எதிர்பாராத நேரத்தில் நம்மை இழுத்து கொண்டு போகிற பயணம் இது. அதை பற்றி இப்போ என்ன? உனக்கு என்ன குறைச்சல்? எவ்வளோ நாள் இருக்கணுமோ அவ்வளோ நாள் இருந்துட்டு போயேன். உனக்கு அத்தா சரியாக சாதம் போடலையா? அல்லது அத்தாமணி ஏதாவது சொல்கிறாளா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா ஆனந்த். என்னை நன்றாக தாங்குகிறார்கள். புள்ளை என்னை ஒரு வார்த்தை அதிர்ந்து சொல்வதில்லை. மாட்டு பெண்ணும் கொஞ்சம் கூட அழுத்துக்காமல் கருத்தோடு தான் என்னை கவனித்துக் கொள்கிறார். அவர்களை நான் ஒன்று குறி சொல்ல முடியாது. என்னை நானே தான் நொந்து கொள்கிறேன். காது கேட்கவில்லை, கண் தெரியவில்லை, எழுந்து உட்கார முடியவில்லை. எல்லாம் படுத்த படுக்கையில்தான். இப்படி நானும் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிற அவளுக்கும் சிரமத்தை கொடுத்து கொண்டு இப்படி இருப்பதற்கு பதிலாக போய்விடுகிறது தேவல என்றாள். என் பெயரே யமதர்மன் கணக்கில் இல்லை போலிருக்கே. கவலைப்படாத அத்தை, உன் பேரை மறந்து போய் விட்டுவிட மாட்டான். தப்பு கணக்கும் போட மாட்டான். இதெல்லாம் பற்றி உனக்கு என்ன கவலை? பேசாமல் ராமா, சிவான், பகவானை நினைத்து கொண்டு காலைத்தை களி. வாங்க அம்மாஜி, காஃபி சாப்பிடுங்க. எப்படி இருக்கு அத்தமணி? உங்கள் அத்தை எப்படி இருக்கா பார்த்தேலா? இருக்கா, வயசாயிடுச்சு, மூப்பும் பலவீனந்தான், வேற வியாதி ஒன்று இல்லையே. 2 வருஷத்துக்கு முன்னால் கூட அத்தை ஓடி ஆடி காரியம் செய்து கொண்டிருந்தவள் தான். பேத்தி போனால் இருக்கிற பணமும் போச்சு. அதில் தான் அவள் இப்படி உட்கார்ந்து போனாள். ஆமாம், இல்லாத போனால் இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளவு பலவீனம் அடைந்திருக்க மாட்டாள். எனக்கும் அதுதான் அம்மாஜி, மனசுக்கு கஷ்டமாக இருக்கு. சொந்த பங்களாவிலே இருந்தாச்சு. படுக்க பாத்ரூம் வசதியுடன் விஸ்தாரமான அறை அப்படியெல்லாம் இருந்தது போக, இப்போ படுக்க தனி அறை கிடையாது. பாத்ரூமோ பழிப்பீடம் மாதிரி கூட்டி கொண்டு போய் உட்கார்த்து வைக்க முடியாது. பெட்பேன் வைத்தால் அப்படியே அலம்பி கொட்ட சாக்கடை தோதா இல்லை. உங்கள் அத்தைக்கும் நரக வேதனை, இருக்கிற அவளுக்கும் நரக வேதனை. செல்வாக்கு இருந்த காலத்தில் வீட்டோடு வேலைக்காரன் வேலைக்காரி இருந்தார்கள். இப்போது ஒரு குட்டி வந்து நம்ம அதில் வேலை செய்கிறது. அது வீட்டு வேலையை செய்யுமா, கக்கூஸ்காரி வேலையை செய்யுமா? இப்போது எனக்கு தான் அந்த அபார யோகம் அடித்து கொண்டிருக்கு. வருத்தப்பட்டு கொள்ளாத அத்தம்மணி, இதை செய்ய கடமைப்பட்டவள் நீ. நன்றாக தான் செய்கிறாய். செய்கிறதை சந்தோஷமாக செய். பின்ன சலிப்போடவா செய்கிறேன்? ஆனால் உங்கள் அத்தைக்கு என்ன மாதிரி செய்கிறதுக்கு வேற யாராலும் முடியாது. நாக்கில் விஷம். கண் தெரியாமல் போனதுக்கு பதிலாக வாய் பேச முடியாமல் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்போது அங்கு வந்த அத்தான், ஆமாப்பா ஆனந்த், வாயிலிருந்து விஷத்தை தவிர அவள் வேறு எதையும் கக்கிறதில்ல. இவ்வளோ வயசாயிட்டே, கொஞ்சம் பொறுமை வர வேண்டாம்?
கொஞ்சம் அடக்கம் அமைதி வேண்டா? எப்போதும் போல எண்ணமோ ஆணவம் அகங்காரம் கோபம் ஒன்று குறையவே இல்லை. என்ன பண்ணுறதத்தான், அது அத்தையின் சுபாவம். உடனே அத்தை மணி சுபமாவது மண்ணாங்கட்டியாவது மரியாதை இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டா அப்பதான் ஏன் இப்படி பாடுபட்டு செய்யணும்னு கூட தோன்றது. ஒரு சமயம் நம்ம ஆத்துக்கு சம்மந்தி வந்திருந்தா அவளை கவனித்து காஃபி கொடுத்து கொண்டிருந்தேன். அப்போ என்னை கூப்பிட்ருக்கா உங்கள் அத்தை. நான் வேலையில் இருந்ததுனால அதை கவனிக்கலை. பேரனை கூப்பிட்டு சொல்கிறா, ஏண்டா உங்கள் அம்மா உங்கள் அப்பாவோட இழியறதுலே எனக்கு சாப்பாடு போடக்கூட மறந்துட்டான்னு. நானும் பேரன் பேத்தி எடுத்தாச்சு அம்மாஜி. உங்கள் அத்தான் 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் என்னிடம் முகம் கொடுத்து பேசுகிறா. அது கூட பொறுக்கலை உங்கள் அத்தைக்கு. சாப்பாடு எடுத்துக்கொண்டு போனேன். எனக்கு பசிக்கலை, சாதம் வேணாம் என்று சொல்லிவிட்டாள் உங்கள் அத்தை. நானும் எவ்வளவோ சமாதானம் செய்து பார்த்தேன். உங்கள் அத்தானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாள். உங்கள் அத்தை அதை பொருட்படுத்தினால் தானே உங்கள் அத்தானுக்கு தான் முழுக்கு நின்று கோபம் வந்து விடுமே. விடு விடு, அவ்வளோ திமிரா, வேண்டாம் பட்னி கிடக்கட்டும் என்று சொல்லிவிட்டாள். உன் சாதம் எனக்கு வேண்டாம். நானும் இனிமே இங்கே இருக்க போவதில்லை. என்ன கிராமத்துக்கு அனுப்பிவிடு, நான் அங்கே போய் இருந்து கொள்கிறேன் என்கிறாள் அத்தை. கிராமத்தில் யார் இருக்கான் தான்? அதுதான் ஆனந்த். இவளுக்கு என்னை விட்டால் நாதி கிடையாது, எனக்கும் இவளை விட்டால் வேற உறவு கிடையாது. தன் சொந்த பிள்ளையிடம் இல்லாமல் ஊரு புறா இருக்கேன் என்று சொன்னால் இவளை யாரு தாங்க காத்திருக்கிறார்கள்? தன்னை தாங்க உலகமே கை கட்டி கொண்டு காத்திருப்பது போலதான் வீராப்பான பேச்சு. போகட்டான், நீ இதை பாராட்டாத. கிழவியின் புத்தி குழம்பி விடுகிறது. ஏதோ சில சமயங்களில் இப்படி பேசுகிறா. இல்லை அம்மாஜி, தன் காரியான்னு வரும்போது மட்டும் குழப்பமே கிடையாது. ரொம்ப ஆழமாக குத்தி காட்டுற போது அவளுக்கு குழப்பம் இருப்பதாக தோன்றவே இல்லை. இங்கே சமையல் செய்து கொண்டிருந்தாலே கல்யாணி, நீ கூட அவளை பார்த்துருக்குற. ஒரு வாரத்துக்கு முன்பு அத்தையை பார்க்க இங்கே வந்திருந்தாள். அந்த அம்மா கிட்ட போய் தனக்கு காலையில் காஃபியே கொடுக்கலன்னு ஆவலாதி சொல்லியிருக்கிறார். இதை அந்த கல்யாணி போய் அத்தாமண்ணிடம் கேட்டிருக்கா. இது என் காதிலும் இருந்தது. நான் உடனே விசாரித்தேன். என்னோட பெண் தான் அன்று அத்தைக்கு காஃபி கொண்டு போய் கொடுத்துருக்குறா. அத்தைக்கு தான் காஃபி கொடுத்ததே மறந்து போய்விட்டது. இருக்கட்டும், இதை போய் அந்த கல்யாணின சொல்வானா? சரி, காஃபி கொடுக்கவில்லை என்றே வைத்துக்கொள்வோம். மாட்டுப்பண்ணை கூப்பிட்டு, ஏன் எனக்கு இன்னமும் காஃபி கொடுக்கன்னு கேட்கக்கூடாதா? எனக்கு இன்னும் கொஞ்சம் காஃபி கொண்டாந்தா கேட்கக்கூடாதா? இது வேற்று மனுஷனிடம் போய் புகார் பண்ணுவானுமா? இதெல்லாம் தான் கோவம் வர பண்ணுறது ஆனந்த். சரிதான் அத்தா, கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? அத்தை எது சொன்னாலும் நீயும் அத்தை மணியும் பொறுத்து கொண்டு தான் போகணும். அவளோ வயசானவள். சில சமயம் புத்தி சரியாக வேலை செய்யாது தவிர வேணுமென்றே உங்கள் மனம் புண்படையாக சொல்கிறானேன்னு வைத்துக்கொள்வோம். அப்போ என்னதான் பண்ணுறது? அழுகிய வாழைப்பழமா இல்லை அழுகின கத்திரிக்காயா தூக்கி எறிந்து விட? இதெல்லாம் பொறுத்து கொண்டு போக வேண்டியதான் உங்கள் கடமை. உனக்கு தெரியாததில்ல, அத்தை அந்த காலத்திலே தன் தேகத்தினால் பாடுபட்டு எத்தனை பேருக்கு உபகாரம் செய்திருக்கிறாள். இருப்பதை கொடுத்து எத்தனை பேருக்கு ஒத்தாசை செய்திருக்கிறாள். உண்டிக்கட்டியாக இருந்து கொண்டு உன்னை வளர்த்து ஆளாக்கி விட்டிருக்காளே, அது ஒன்று போதாதா? அதற்கே நீயும் அத்தாமணியும் எவ்வளோ செய்தாலும் தகும். நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. இதெல்லாம் அற்பமான காரியங்கள். இந்த சமயத்தில் அவைகளை பெரிதிப்படுத்தி கொண்டு கசப்பை வளர விடக்கூடாது.